வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். பிப்ரவரி மாத பலன்கள்ல அடுத்து வரக்கூடிய ராசி விருச்சிக ராசி என்பர்கள். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாத கோச்சார அடைவுகள், கோச்சார கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், மகர ராசியில சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என்ற மாதிரியான 4 கிரகங்கள், கும்ப ராசியில ராகு பகவான், சனி பகவான் இயல்பு தன்மையோட மீன ராசியில இருக்கிறார். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் என்ற மாதிரியான 4 கிரகங்கள் அப்படியே 4ஆம் இடத்திற்கு இந்த மாதம் பயிற்சியாக போகுது. அது ராகுவோடு சேர்ந்து செயல்பட போகுது. இந்த 5 கிரகங்களின் சேர்க்கை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ராகுவோடு சேர்ந்து 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்திலிருந்து செயல்பட போகுது. இந்த 4 கிரகங்கள் என்ன செய்ய போகுது? மாத கிரகங்கள் முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய நகர்வுகள் வேகமாக இருக்கும். இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா 45 நாட்களுக்கு ஒரு கிரகத்தை, அதாவது ஒரு ராசியை அடையக்கூடிய ஒரு நேரம், பயிற்சி ஆகிட்டே இருக்கும். சூரியன் மாதத்திற்கு ஒரு முறை, அடுத்து 27 நாட்களுக்கு 30 நாட்களுக்கு நகரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன், புதன் இந்த மாதிரியான கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 20லிருந்து 25 நாட்களுக்கு ஒரு ராசியை கடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாத கிரகங்கள் அதனுடைய வேகத்தை பொறுத்து தான் அந்த ராசியை கடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி இருக்கும்போது இந்த மாத கிரகங்கள்னால ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என்ற மாதிரியான 4 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசா புத்தியில இருக்கு. இப்போ உங்களுக்கு சூரிய தசையே நடக்குது அப்படின்னா, இந்த மாதத்துல இந்த சூரியன் எந்த ராசியில இருக்குதோ அதன்படியான சில பாதிப்புகளும் சில நன்மைகளும் உங்களுக்கு வந்தடையக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். கோச்சார கிரகங்களின் நகர்வுகள் தசாபுத்தியின் அடிப்படையில உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சூரிய தசை நடக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியன் லக்னத்துல இருந்து செயல்படுகிறார் அப்படின்ற போது இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பர்களே இருக்கலாம். சூரியன் உங்களுடைய விருச்சிக லக்னமாக இருந்தது, விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாவே இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து சூரியன் தசையை நடத்துறாரு அப்படின்னா, இப்போதைக்கு கோச்சார நிலவரப்படி அவர் 4ல இருக்கிறார். உங்களுடைய லக்னத்திற்கு 4ல, உங்களுடைய ராசிக்கு 4ல இருக்கிறார், ராகுவோட இருக்கிறார். இந்த காலகட்டம் நீங்க வீடை விற்க வேண்டிய ஒரு அமைப்பும், புதிய வீடுகளை வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும், அரசாங்கம் ரீதியான தொழில்ல வேலையில ஒரு நல்ல ஒரு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும், அம்மா வகையில உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம் தான். இததான் இந்த சூரிய திசை. இந்த மாதிரியாக அந்த கோச்சார கிரகங்கள் இந்த நேரத்துல எந்த தன்மையில இருக்குதோ அதன்படி அந்த தசாபுத்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது டெம்பரவரியாக இருக்கும். ஏன் கோச்சாரம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, தற்காலிக பலனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரகங்கள். நீண்டகால பலனை, அதாவது அந்த சூரிய தசை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது 6 வருட தசாபுத்தி. அந்த 6 வருட தசாபுத்திக்கு அது என்ன பலனை கொடுக்கணுமோ அது அந்த பலனை கொடுக்கும். அதனால அந்த தற்காலிகத்துக்கும் நீண்டகால பலனுக்கும் நமக்கு மாற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த கோச்சார கிரகங்கள் சொல்ல போகுது. இப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்துல இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என்ற மாதிரியான 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து செயல்பட போகுது. எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் ராகு தான் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாக செயல்பட போகுது. ராகுவினுடைய பிடியில தான் எல்லா கிரகங்களும் மாட்டிட்டு இருக்கு. எப்போதுமே ராகு அப்படின்றது இந்த அளவுக்கு அந்த ஒரு சர்ப்பம் அப்படின்றது தன்னுடைய வாயை திறந்து வச்சு செயல்படும் அப்படின்றது தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக. அப்படி இருக்கும்போது இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த ராகு கிட்ட மாட்டுது. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் தன்னுடைய சுக தேவைகளுக்காக, ஆடம்பர தேவைகளுக்காக சில முதலீடுகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் கொஞ்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பவர்கள் வீடு சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர் படிப்புகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய இடமாற்றம், அதாவது இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சொந்த வீட்டிற்கு குடியேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதிரியாக அந்த கோச்சார
கிரகங்கள் தன்னுடைய தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கும். உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான். இது உங்களுக்கு ஒரு குலதெய்வ ஆசிர்வாதத்தையும் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதத்தையும் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல இயல்பு தன்மையோட இருக்கிறார். அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வம் ஆசிர்வாதம் இல்லை, முன்னோர்களின் ஆசிர்வாதம் இல்லை, எல்லாருமே ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாங்க. குடும்பமே பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த தலைமுறையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிட்டு வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியாக தான் நம்ம பலன்கள் சொல்லணும். இப்போ இயல்பு தன்மையோடு இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் இவர்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் அந்த சனி பகவான் இயல்பு தன்மையோடு இருக்கும்போது நல்ல ஒரு குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் நல்ல ஒரு முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையை பெறுபவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை பெறுபவர்கள். முதல் திருமணத்துல பிரச்சனை, குழந்தைகள் பிறந்த உடனே பிரச்சனை, அடுத்து வேலைக்கு போகிற ஒவ்வொரு இடத்துலையும் வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் 5 வருடத்திற்கு ஒரு முறை அந்த வேலை மாற்றத்தை இடமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலை மாற்றம் செஞ்சும் போக இப்போ நாங்கள் எனக்கு ஒரு 45 வயது ஆகுது, இன்னும் எனக்கு ஒரு நிலையற்ற தன்மையிலேயே இருக்கிறேன், ஒரு நிரந்தர ஒரு வேலை அப்படின்றது இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஒரு வெறுப்புணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அந்த மாதிரியான நிலைமைகள்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு நேரம். ஒரு நல்ல ஒரு நிரந்தர வருமானம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அங்க சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள், வீசாவுக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வீசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம். இது எல்லாமே எதனால ஏற்பட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய இயல்பு தன்மையினால கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தான். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த தனஸ்தான அதிபதி 8ஆம் இடத்துல வக்கரத்தன்மையோட இருக்கிறதுனால திடீர்னு ஒரு பண வரவுகள்லாம் இது நாள் வரைக்கும் வரவே வராது அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்த இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதத்துல அந்த திடீர் பண வரவுகளையும் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெறுவதற்குண்டான ஒரு தருணம். இதனால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பண வரவுகளும் தொழிலிருந்து இருந்து வரக்கூடிய பண வரவுகளும் எளிதாக வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானினுடைய மற்றொரு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பணத்தை கரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோதான் நீங்கள் கோடியாக கொண்டு வந்து கொட்டினாலும் கூட அந்த இடத்துல பண பற்றாக்குறை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் தங்கம் போன்ற ஆபரணங்கள் தொலைகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த காலகட்டம் இருக்கு. அதனால உங்களுடைய ஜுவல்ஸு, உங்களுடைய அதாவது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சில பொருட்களெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. ஜுவல்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சுக்காம அங்க ஏதாவது ஒரு பேங்க்ல லாக்கர்ல வச்சுக்கிறதெல்லாம் மிக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய தொழில்ல ஒரு மேம்பட்ட ஒரு அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு நேரம், தொழில ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் இருந்த தொழிலை விட இந்த மாதத்துல வரக்கூடிய அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லை உங்களுக்கு வரக்கூடிய சில வாய்ப்புகளோ பார்த்தீங்கன்னா உங்களையே அந்த தொழிலில் ஒரு நிலைத்தன்மையை பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு கொடுக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் தன்னுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட சில அமைப்புகளில் பிரச்சனைகள் இருக்கும், குழந்தை பாக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே குழந்தை பாக்கியத்தில் சில தடைகள் இருக்கு. இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.